ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீத்தி சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு ஈஸியாக செய்யக்கூடிய நவர மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறேன். இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. மண்சட்டிலலாம் வைக்கும்பொழுது இது இட்லி, தோசை, சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். மீன் குழம்பு செய்ய பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு நவர மீன் எடுத்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நடுவில் ஒரு கீரல் போட்டாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 50 கிராம் புளி எடுத்து நல்லா கரைச்சி இந்த மாதிரி திக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் மசாலா பொருளெல்லாம் நம்ம சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூளையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கைகளாலே கலந்து விட்டுக்கலாம். இந்த டைமில் உப்பு காரத்தெல்லாம் நம்ம செக் பண்ணிடலாம். இந்த மாதிரி கைகளாலே கரைச்சிட்டு இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு பெரிய தக்காளியை கைகளாலே நல்லா மேலே இருக்கிற தோலை எடுத்துகிட்டு மசிச்சு வச்சுருக்கேன். அடுத்ததாக நம்ம மீன் குழம்பை தாளித்து விட்டுடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி மண் சட்டி வச்சுட்டேன். தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் பொரிஞ்சு வரட்டும். கடுகு வெந்தயமாக பொரிஞ்சு வந்துருச்சு. இது கூடவே வடகத்தை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். எல்லாம் ஒன்று சேர்ந்து பொரிஞ்சு வந்த பிறகு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை இது கூடவே சேர்த்துக்கிறேன். இது கூடவே கருவேப்பிலையை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவும் இதோட கீரி சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அப்படியே கலரி விட்டுடலாம். இது கூடவே இந்த மாதிரி சைஸு பெல்லாரி வெங்காயத்தை ஒரு பாதி அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோடு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கின பிறகு ஒரு பெரிய தக்காளியை நல்லா கைகளாலேயே மசிச்சு வச்சுருக்கேன். இதோடு சேர்த்துட்றேன். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அப்படியே வதங்கி வரட்டும். 5 பல்லு பூண்டை தட்டி வச்சுருக்கேன். இதையும் இதோட சேர்த்துட்றேன். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கின பிறகு காஷ்மீரி சில்லி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது அந்த அளவுக்கு காரம் இருக்காது, கலருக்காக சேர்த்துக்கிறேன். எண்ணெயிலே ஒரு நிமிஷம் அப்படியே வதங்கி வரட்டும். எண்ணெயிலே ஒரு நிமிஷம் மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க புளி தண்ணி இதோடு சேர்த்துக்கலாம். நம்ம புளி தண்ணியிலே தேவையான அளவுக்கு காரம்லாம் சேர்த்தாச்சு. புளி தண்ணியை சேர்த்துட்டு 10 நிமிஷத்துக்கு அப்படியே கொதித்து வரட்டும். இந்த டைமில் உப்பு காரம் எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். காரம் கரெக்டாக இருக்குது, உப்பு தான் பத்தலை. தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். மீன் குழம்பு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு. இந்த டைமில் வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனை இதோடு சேர்த்துடுறேன். மீனை எல்லாத்தையும் குழம்புக்குள்ளே சேர்த்துட்டேன். 2 நிமிஷத்துக்கு அப்படியே குழம்பு கொதித்து வரட்டும். அந்த சூட்லேயே மீனெல்லாம் வெந்து வந்துடும். மீன் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா குழம்பு கொதித்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த டைம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மண்சட்டியில் மீன் குழம்பு வைக்கும்போது எப்போதுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.